அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த ஜுமாவுடைய தினத்தை நம்ம எல்லோருமே அமல்களால் அலங்கரிக்கணும். நம்ம எல்லோருமே நிறைய சுன்னத்தான விஷயங்களை பின்பற்றணும். இன்னும் இந்த நாளில் அதிக அளவு செலவாத்துக்கள், இன்னும் அதிக அளவு அல்லாஹ்வை புகழக்கூடிய திக்ருகளை நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த நாளில் அதிக அளவு நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமலையும் நம்ம செய்யணும். இன்னும் இந்த நாளில் அதிக அளவு நம்மளோட துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா இத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும், நம்மளோட துஆவையும் நமக்கு கபுலாக்கும், இன்னும் அல்லாஹ்வை புகழக்கூடியது மாதிரியும் ஒரு திக்ரு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இந்த 3 களிமாவை வெறும் 3 தடவை நீங்கள் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லா அல்லாஹ்விடத்தில் நிறைவான உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதுக்கு வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கான நன்மைகள் கிடைக்கும். அதனால் இதனுடைய மகிமை கொண்டு அல்லாஹ் நமது ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நமக்கு கபுலாக்கி தருவான். ஏன்னா அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ஒரு துஆவை கேட்டால் கட்டாயம் கபுலாகும். அப்படிப்பட்ட அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். பொறுமையான மகத்தான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு களிமாவாக இருக்கு பாருங்க. இரண்டாவது களிமா லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம். மகத்தான அர்ஷுடைய ரப்பான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. மூன்றாவது களிமா லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு சமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். வானங்களுடைய ரப்பு இன்னும் பூமிகளுடைய ரப்பு இன்னும் சங்கை பொருந்திய அர்ஷுடைய ரப்பான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லா. எவ்வளோ ஒரு அல்லாஹ்வை புகழ்றதுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வெறும் 3 தடவை ஊதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இதனுடைய நன்மையின் எடை இருக்கு பாருங்க. வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கான நன்மை கிடைக்குமா? அந்த நன்மையின் பொருட்டால் அல்லாஹ் தாலா நமது ஒவ்வொருவருடைய கஷ்டங்களை லேசாக்கட்டும், இன்னும் நமது ஒவ்வொருவருடைய துன்பங்களை தீர்க்கட்டும், நம் ஒவ்வொருவருடைய நோய்களை நீக்கிவிடட்டும். இன்னும் இதன் பொருட்டால் நமது ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நமக்கு கபலாக்கட்டும். இன்னும் இதனுடைய பொருட்டால் நமக்கு மறுமையில் அதிக அளவிற்கான நன்மைகளை நமக்கு கொடுக்கட்டும். ஆமீன். மேலும் இந்த களிமாவை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ வெறும் 3 தடவை ஓதிடுங்க. ரொம்ப மகத்தான ஒரு களிமா. அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கு இதை விட சிறந்த வார்த்தையை நம்ம தேடி பிடிக்க முடியாது. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அர்ஷுடைய ரப் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். இன்னும் ரப்புன்னு சொன்னாலே அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் இதை ஓதிட்டு துஆ செய்யுங்க. உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் ரப்பு அதை நடத்தி தருவான். மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள், இன்னும் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களுடைய சிறப்புகள் வேணும், அல்லது இந்த மாதிரி சிறந்த நாட்களில் துஆ கேட்கக்கூடிய முறை தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் இந்த ஜுமாவுடைய தினத்தில் செலவாத்துக்கள் ஓதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை நீங்கள் இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட அரபி குரான், தமிழ் குரான், தர்ஜுமா குரான் கிடைக்கும். இன்னும் அழகுக்காகவும் இன்னும் முடி பராமரிப்பிற்காகவும் நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லாமே 100% நேச்சுரல் ப்ராடக்ட் தான். இதில் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இன்னும் சுத்தமான தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது மெசேஜ் மூலம் உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.